வந்து பர்சனல் ஃபைனான்ஸினுடைய ஒரு பகுதி. நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அல்லது வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு நம்ம வந்து பல்வேறு வார்த்தைகளை நம்ம ஒன்று சொல்கிறோம். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அல்லது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், ETF இதெல்லாம் நம்ம என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். சார், இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்ன அது, என்னது, எப்படி புரிந்து கொள்ளணும், எப்படி அது நடக்குது, எல்லாம் அதில் முதலீடு செய்யறதுனால லாபம் பெருகுமா? இப்போ நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய முதலீட்டாளர்கள் வந்து ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட் மார்க்கெட்னா பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கடன் பத்திரத்தில் போடுவாங்க. இதில் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால ஃபீஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆவரேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து 2 to 3% பர் ஆஃப் தி டோட்டல் மணி பெய்டு இருக்கும். அண்ட் முன்னாடியே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி ஃபண்ட் இருக்கும், அதையும் அதை அமார்டைஸ் பண்ணி இதில் போட்டுருவாங்க. அதாவது இப்போ 100 ரூபா நீங்கள் ஃபண்டு வேல்யூனா 2 ரூபா 2.25 ரூபா அவங்க எடுத்துருவாங்க முன்னாடியே. இப்போ நான் வந்து 120 ரூபா சம்பாதிச்சேன்னா அதில் வந்து 100 ரூபா நான் போட்டோம், முதல்ல 20 ரூபா லாபம்னு வச்சுக்கோங்க. அந்த 120 ரூபாயில் 2% எடுத்துருவாங்க. அப்படின்னா 120 ரூபான்னா 2.25 ரூபாலேருந்து 2.5 ரூபா போயிடும். ஸோ அப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது 118 ரூபா, 117 ரூபா, 50 காசு. இதே சமயத்தில் 100 ரூபாங்கிறது 80 ரூபா ஆயிடுச்சு பேட் பர்ஃபார்மன்ஸ்னாலும் 1 ரூபா 60 காசு எடுத்துருவாங்க. So you are losing between 2 to 2.25% of the fund value every year. ஒரு ஆண்டும் உங்களோட ஃபண்ட் வேல்யூலேருந்து 2 இல்லை 2.25% போயிடும். நீங்கள் லாபம் சம்பாதிச்சாலும் சரி, லாபம் சம்பாதிச்சாலும் சரி. இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது வந்து வேங்கார்டுங்கிற கம்பெனி மூலமாக ஜான் போகுல் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் அந்த மியூச்சுவல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுங்கிறது 70% ஆஃப் தி டோட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டை பிடிச்சிருச்சு. இவங்களோட கான்செப்ட் வேறு. ஃபண்ட் மேனேஜரோட ரோலை எலிமினேட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுனா இண்டெக்ஸ் எப்படி இருக்கோ அதே இண்டெக்ஸை மிரர் பண்ணும் இந்த ஃபண்டு. 30 ஸ்டாக் இருக்குன்னா 30 ஸ்டாக்ல என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதே வெயிட்டேஜில் அதே வெயிட்ல வாங்கும், அவ்வளோதான் செய்யும். அப்படியே மிரர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து நீங்கள் 2 ரூபா 25 பைசா 2 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக 50 பைசா வரைக்கும் வந்ததுக்கு முன்னாடி இப்போ 25 பைசாவுக்கும் இருக்குது. போக போக 5 பைசா வரைக்கும் வந்துடும். ஒரு 2 ஃபண்ட் இன்றைக்கும் 5 பைசாவில் இருக்குது. அப்போனா 120 ரூபா வந்ததுன்னா உங்களுக்கு 20% லாபம் வந்ததுன்னா 7 பைசா தான் எடுப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட மேனேஜ்மெண்ட் ஃபீஸும் ட்ராமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஸோ இந்த அந்த 2.25% in the long term, that 2% will multiply into a huge number. ஸோ அதை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு. அமெரிக்காவில் என்னன்னா 2 ஃபண்ட் இது இருக்குது, 3 இண்டெக்ஸ் இருக்குது. மெயின் இண்டெக்ஸ் டவ் ஜோன்ஸ் 30, நாஸ்டாக் 100, S&P 500. இந்த S&P 500னா 500 கம்பெனியை ட்ராக் பண்ணுற இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் ரொம்ப பாப்புலர். 5 பைசா வரைக்கும் போகிறது, இன்னும் கம்மியாகவும் இருக்குது. ஸோ இந்தியாவில் என்னென்னா BSE 500னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, NSE 50, தென் NSE ஜூனியர்னு ஒன்று இருக்குது. இன்னும் இந்தியாவில் BSE 500க்கு ஒரு ப்ராப்பர் இண்டெக்ஸ் ஃபண்டு வரல. பட் NSE நிஃப்டியும் நிஃப்டி நெக்ஸ்ட்னு 2 ஃபண்டு இருக்குது. அதில் வந்து 25 பைசா 10 பைசா 5 பைசான்னு வந்துடும். பட் எப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் ரியலாக ஓப்பன் ஆகும்னா BSE 500 மிரர் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்துருச்சுன்னா அது மிரர் பண்ணும். டிவிடெண்ட் வருது இல்லைங்களா, அந்த டிவிடெண்ட்டையும் இதுலேயே ஆட் பண்ணி ரிட்டர்ன் எக்ஸ்ட்ரா வரும். இதில் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஒரு மார்க்கெட்டில் 1 வருஷமாக பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ட்ரெயிலிங் தேர் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். ஆனால் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை சார் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இண்டெக்ஸை பீட் பண்ணுறது. அது 2 காரணத்தில்.
டிவிடெண்டை தனியாக டிக்ளேர் பண்ணாமல் அந்த ஃபண்ட்லேயே போட்டுப்பாங்க. ஸோ டோட்டல் ரிட்டர்ன் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. தே டோன்ட் ஃபாலோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ், தே ஆர் ஃபாலோயிங் தி பெஞ்ச்மார்க் வெறும் இண்டெக்ஸ். ஸோ அதனால அவங்க அந்த டிவிடெண்ட் அட்வான்டேஜை இப்போ எடுத்துட்டாங்க. ஒரு லார்ஜ் கேப் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 40% தூக்கி மிட் கேப் ஸ்டாக்ல போட்டுரும். ஸோ தோ இட் இஸ் ஃபாலோயிங் அ மிட் கேப் இண்டெக்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வில் பி மிட் கேப். மிட் கேப் ரேலிட், ஸோ தே பீட் தி இண்டெக்ஸ். இப்போ செபி என்ன சொல்லிட்டாங்கன்னா, லார்ஜ் கேப்னா நீ லார்ஜ் கேப் தான், மிட் கேப்னா மிட் கேப் தான், அண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் அ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸோட நீங்கள் மெஷர் பண்ணணும். போக போக 95% of the mutual funds will not be able to beat the index because அந்த 2% தான் டிஃபரன்ஸ் காட்டும். They are not bad. அந்த 2% அவங்களால மேட்ச் பண்ண முடியாது. So passive funds ன்னு சொல்லுவாங்க. So passive funds will start to outperform the mutual fund. ஆனால் இதில் என்ன டேஞ்சர் வரும்னா, இப்போ வர அமெரிக்காவில் வரப்போகுது என்னன்னா, எல்லா பணமும் இந்த 500 ஸ்டாக்குள்ளேயே போகும். எக்ஸ்சேஞ்சில் 5000 ஸ்டாக் இருக்கும். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த 500 ஸ்டாக்கை துரத்துமே தவிர இந்த 4500 ஸ்டாக்கை துரத்தாது. இந்த 4500 வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்கும். ஒரு நாளைக்கு அது காசு பண்ணும். பட் அந்த 4500 நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தால் தான் அதை தொட முடியும். நீங்கள் 99.99% ஆஃப் த பீப்புள் ஆர் பெட்டர் ஆஃப் ஸ்டேயிங் வித் தி இண்டெக்ஸ் ஃபண்ட். ஏன்னா விளைவிக்கும் இல்லாமல் இனிமேல் நம்ம ஒரு டெமோக்ரஸியில் ஒரு கரன்சி இருக்கவே முடியாது, ஸ்டேபிள் வேல்யூவில் ஒரு கரன்சி இருக்க முடியாது. So currency will keep on depreciating, index will keep on going up over a long time. நான் சொல்றது 15 வருஷம். ஸோ நீங்கள் 15 வருஷத்துக்கு முதலீட்டு பண்ண போறீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் அண்ட் BSE 500ல சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த 2% பணம் உங்களுக்கு சேவ் ஆகி அதுவும் காம்பவுண்ட் ஆகும். அதே சமயத்துல நீங்க எவ்வளவு தூரம் இந்த இண்டெக்ஸ் வளருதோ அதுக்கானது அப்படியே வளர்ச்சி இருக்கும். இந்த வளர்ச்சி அதுல தெரியும். ஏன்னா உங்களுக்கு பல பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இண்டெக்ஸ் 1970ல் 1980ல் 100 இருந்தது, இன்னைக்கு 34,000 இருக்குது. பட் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த வேல்யூ கேப்சர் பண்ணிருக்காங்க. பட் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த வேல்யூவை கேப்சர் பண்ணும். ஸோ அப்போ உண்மையாகவே இண்டெக்ஸ்ல என்ன வளர்ச்சி இருக்கோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்றதுக்கு இது நேரடியான நல்ல சேஃபான ஆப்ஷன். அண்ட் இட் வில் ஆல்சோ காஸ்ட் ரொம்ப கம்மி. நீங்கள் இப்போ 100ங்கிறது 80 ஆயிடுச்சுனாலும் 5 பைசாக்கு பதிலாக 4 பைசா தான் எடுக்க முடியும். அதனால காஸ்ட் குறைவு, அந்த அது வந்து லாபமாக உங்களுக்கு வந்து சேர போகுது. இத வந்து லாங் பெட்ஸ் 301 அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது அமெரிக்கால 2008ல் வாரன் பஃபெட் ஒரு பெட் வச்சாரு. நான் $1 மில்லியன், அதாவது $10 லட்சம் பெட் கட்டினேன் ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜரோட. நான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுறேன், நீங்க உங்களால தெரிஞ்ச வித்தையெல்லாம் காமிங்க, 10 வருஷம் கழிச்சு கணக்கு பார்க்கலாம் யாருக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு பெட் வச்சாரு. அந்த 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. அது வந்து லாங் பெட்ஸ் 301 சொல்லுவாங்க, அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா at the end of 10 years he has that index fund, not Warren Buffett. That index fund has beaten the hedge fund manager by 65%. இப்போ 100 ரூபாவை இவர் 120 ரூபா ஆக்கியிருந்தாருன்னா இது 100 ரூபாவை 190 ரூபா ஆயிடுச்சு இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இது டெமான்ஸ்ட்ரேட்டட் ஃபேக்ட் பை நோபடி எல்ஸ் than the great Warren Buffett. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இறந்துட்டேன்னா என் மனைவிக்கு விட்ட பணத்தில் 90% கொண்டு போய் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுருங்க, என் கம்பெனிலேயே போடாதீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு சந்தையிலும் இருந்தாலும் அது ஒரு நல்ல சேஃபான ஒரு முறையாக நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்தியாவிலும் இருக்கு, அதை நம்ம இந்தியாவிலே பயன்படுத்துறது இல்லைன்னா இந்தியாவில் வந்து இட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் நாட் ட்ரிவன் பை நாலேஜ், இஸ் ட்ரிவன் பை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் உங்கள்கிட்ட விற்கிறார், அவருக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல கமிஷன் கிடையாது. ஆனா நாம தான் புரிந்து கொண்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு over 20 years term you may miss some return, but overall it will be safer, and the cost will be whatever you miss out will be compensated by the loss in by savings in management fee. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக இண்டெக்ஸ்ல என்ன விதமான ஒரு வளர்ச்சி கிடைக்குதோ, முன்னேற்றம் கிடைக்குதோ, லாபம் கிடைக்குதோ அது நேரடியாக உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் கிடைக்கும். இது ஒரு நீண்ட கால அளவில் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வருவாயை ஈட்டி தரக்கூடிய ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு முறையாக இருக்கும் என்று திரு ஆனந்த் சீனிவாசன் சொல்கிறார். அதை வந்து நீங்க பின்பற்றுவது உங்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே,
நிறைய நண்பர்கள் எங்கிட்ட வந்து அடுத்த எபிசோட் எப்போ சார் நீங்கள் விளையாற்ற போகிறீங்க, எப்போ சார் நீங்கள் போட போகிறீங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. நானும் வந்து தொடர்ச்சியாக நான் இன்னைக்கு போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக வந்து இந்த வாரம் இதை பற்றி பேசியிருக்கோம்னா நான் தனிப்பட்ட நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் தீர்வு ஒரே ஒரு வழி தான். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நாங்கள் புது வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறோமோ அது உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.